தமிழ்நாட்டுல இப்போ இபி பில் அதிகமா வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாத்து பிடிக்க முடியல எங்களால. இல்லை வேஸ்ட்டுமா. நார்மல் ஃபேமிலி வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இவ்வளோ பில்லு கரண்ட் பில்லு போகுதுன்னு சொன்னா இல்லை, அதாவது கரண்ட் பில் எதுவும் கம்மியான மாதிரி தான் தெரியல. அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கவும் மாட்டாங்க. ஒண்ணுக்கு ட்ரிபிள் மடங்கா வந்திருக்கு. 100 யூனிட்டுக்கும் 200 யூனிட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. 100க்கு 100க்குள்ள இருந்தா மட்டும்தான் அது ஃப்ரீனாங்க. இப்போ 200க்குள்ள இருந்தா மட்டும்தான் ஃப்ரீயா? போன ஆட்சியில வந்து 100 யூனிட் கொடுத்திருந்தாங்க. இந்த ஆட்சியில வந்து 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்களா? இல்லை வேஸ்ட்டுமா. எதனால வேஸ்ட்னு சொல்றீங்க? இல்லை வரல, அது சும்மா அது அவர் விட்டாரு 200 ஃப்ரீன்னு. அது இது வரைக்கும் எங்களுக்கு அதெல்லாம் இல்லைம்மா. நாங்கள் அதுவாது எவ்வளோ ஒரு 100 யூனிட்டாக கரெக்டாக கணக்கு. இது வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் கட்டின்னு வரோம். போன வாட்டி கம்மியாக வந்தது, இந்த வாட்டி அதிகமாக வந்திருக்கு. போன வாட்டி 4000 5000 தான் கட்டினேன், இந்த வாட்டி 10,000 ரூபாய் வந்திருக்கு. இல்லை, அதாவது கரண்ட் பில் எதுவும் கம்மியான மாதிரி தான் தெரியல. அது கம்மியாகிற மாதிரி சொல்லி ஜாஸ்தி தான் இருக்கு. இப்ப இந்த 200 யூனிட் நமக்கு ஃப்ரீன்னு கொடுத்திருக்காங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்களா? 200 500க்கு மேலே போனால் எப்படி 200 வராது? இந்த 200 யூனிட் வந்து நமக்கு இந்த ஆட்சியில கொடுத்திருக்காங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்களா? அந்த அளவுக்குலாம் இது அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா நம்ம போன வாட்டி கட்டுறதை விட இந்த வாட்டி ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி தான் இருக்கு. இப்ப இவங்க 200 யூனிட் வந்து நமக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு அதை விட கம்மியா தானே வரணும் நமக்கு. அதாங்க வரல. இப்ப போன ஆட்சியில வந்து 100 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆட்சி வரும்போது 200 யூனிட் ஃப்ரீன்னு கொடுத்திருக்காங்க. இப்பதான் வரணும். இப்போ ஜாஸ்தியா வருதான். ஒரு மாதம் கரண்ட் பில்லு ஏறுது, ஒரு மாதம் குறையுது. ஆனால் அவங்க வந்து 100 யூனிட்டுக்கு ஃப்ரீயாக தராங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சில இடத்துல நிறைய கரண்ட் பில் ஆகுது. அப்போது என்னோட மகளே சொல்லியிருக்கா, போன மாதம் நல்லா ஹெவியாக வெயில் இருந்ததுனால 4000 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டினேன், ஏன்னா பழைய ஏசி ஓட்டுறதுனால அப்படின்னு. இப்போ வசதி இருக்கிறவங்கோ அது ஒரு 200 ரூபாவோ ஒரு 1000 ரூபாவோ எக்ஸ்ட்ரா போகுதுன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மல் ஃபேமிலி வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அவ்வளோ பில்லு கரண்ட் பில்லு போகுதுன்னு சொன்னா. ஆமாம் மேம், போன வாட்டி கம்மியாக வந்தது மேம், இந்த வாட்டி அதிகமாக வந்தது. இல்ல, எதனால அப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? தெரியல, ஆக்சுவலாக நான் கட்டுற பில்லு வந்து போன பில்லோட இந்த பில்லு அதிகமாக வந்திருக்கு. இந்த ஆட்சியில 200 யூனிட் ஃப்ரீன்னு கொடுத்திருக்காங்க. போன ஆட்சியில 100 யூனிட் இருந்தது. இப்ப 200 யூனிட் கொடுத்திருக்கும் போது இப்ப நமக்கு கம்மியா தானே வந்திருக்கும். வரலீங்களா? அது மாதிரி வரலையே மேடம், வரலீங்களா? எனக்கு வந்து போன பில்லு கட்டினது வந்து பார்த்தோன்னீங்கன்னா 3600 நான் கட்டினேன். இப்போ 5800 கட்டியிருக்கேன். வசதி இல்லாதவங்களாம் என்ன பண்ண, கரண்ட் ஹெவியாக ஏறிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதை அவங்க தான் பெரிய இடத்துல தான் அது இது பண்ணணும், முயற்சி பண்ணணும். நம்ம யூஸ் பண்றோம், அவங்கள போய் குறை சொல்ல முடியுமா? அவங்களும் எவ்வளவு முயற்சி பண்றாங்க எல்லாத்துக்கும். கவர்மெண்ட்ல இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா ஜனங்களை கொஞ்சம் நல்லது பண்ணா போதும்ன்றதான் நினைக்கிறோம் நாங்க. வேற என்ன சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒரு நாள் 30ஆம் தேதி கட்டணுமா, அதுக்கு முந்தி 2ஆம் தேதி கட்டுவேன். இப்போ பீஸ்காரர் வந்து பிடுங்க வந்தான், கட்சியில் ஃபைன் 200 ரூபாய் போட்டாம்மா, கட்டிட்டு தான் வந்தேன். போன மாதம் கொஞ்சம் கம்மியாக வந்து இந்த மாதம் ரொம்ப ஓவராகி போச்சு. எங்களுக்கு ஒன்றும் பாத்து பிடிக்க முடியல எங்களால. ரொம்ப கரண்ட் பில் எங்களுக்கு எப்படியும் மிஞ்சி போனா 2000 ரூபாய் 2500 ரூபாய்க்குள்ளதான் வரும். இந்த வாட்டி 9700 ரூபாய் வந்திருக்கு. ஒண்ணுமே யூஸ் பண்ணவே இல்லை. எங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்குது. நாங்களே ரோட்ல தான் பழ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு மாசம் வாடகைக்கு மேல ஏறின் போது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது கவர்மெண்ட்டும் ஏற்று 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது ஜாஸ்தியாக பில்லு வருதுதான். ஒண்ணு வேற யாரா வசூல் பண்றாங்களா அப்படின்னு நம்ம பாக்கணும். இப்ப நமக்கு வந்து 200 யூனிட் வந்து ஃப்ரீன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நமக்கு கம்மியா தானே வரணும் 200 யூனிட்னும் போது. அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்களா? இருக்கு, அது எனக்கு கணக்கு தெரியலங்க. அவங்க போடுறாங்க, பாத்துட்டு போயிடுறாங்க, பில்லு போடுறாங்க, கட்டுறேன். நானும் அந்த மாதிரி கட்ட முடியாது இல்லையா? நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பே பண்ணணும். இல்ல, இப்ப வந்து 500 யூனிட் வரைக்கும் ஓடுறவங்களுக்கு அந்த 200 யூனிட் வந்து ஃப்ரீன்னு சொல்லி இல்லையே, 500 யூனிட்டுக்கு வந்து அதனுடைய அமௌண்ட் வேற மாதிரி. 200 வந்தா ஒரு ரேட்டு, 400 வந்தா ஒரு ரேட்டு, 500 வந்தா அதனுடைய ரேட்டு. அந்த மாதிரி தானே பில் போட்டிருக்காங்க. பாத்தியா, அப்ப 200 கம்மி பண்ணிட்டு அதை போட்டிருக்கலாம்ல, ஏன் அப்படி வரல? இந்த மந்த்துமே அதிகமா வந்ததுதான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்ன தெரியல, எதனா இஷ்யூனால அது அதிகமா ஆகுதான் இல்ல நிஜமாலுமே நம்ம யூஸ் பண்ணதுனால தான் அவ்வளவு அதுதான் தெரியல. ஏன்னா நிறைய வீட்டுல வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கவும் மாட்டாங்க. ஒண்ணுக்கு ட்ரிபிள் மடங்கா வந்திருக்கு. அது ஏன் என்னது எதனாலன்னு தெரியல. இது ஃப்ரிட்ஜ் இருக்கு, அப்புறமா வந்து ஃபேன் ஓடிட்டு இருக்கு, அவ்வளோதான். மிக்சி போடுறோம், அதுக்கெல்லாம் சேர்த்து வரதானே செய்யும். அது போயிட்டு யாரு போய் கேட்க முடியும்? அங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஓடுனதான் நாங்க எழுதுவோம் அப்படின்ட்டு ஒரே சொல்ல
ஒரே இதுல முடிச்சிடுறாங்க. எங்களால அதை கேட்டுட்டு வர முடியல தவிர்த்து திருப்பி எங்களால பேச முடியல. ஒரு மாற்றமும் இல்ல. போன இதுவே ஆச்சே ரொம்ப மேலுன்னு தோணுது எல்லாத்துக்குமே.